फ्रेंड्स वेलकम टू गीता समेल इनकी என்ன பார்க்க போறீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு இன்னைக்கு தேர் திருவிழா அதுதான் பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு குட்டி சமையல் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் இருக்கு வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு நலங்கு மாவு இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூப்பரா கோயில்ல வந்து வச்சு ஒரு தீபார்த்தனை பார்த்துட்டோம் நம்ம கோவில் வந்து கோடம்பாக்கத்தில் பாரத் வாதேஸ்வர கோவில் சூப்பராக இருந்தது இந்த தடவை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட இந்த கோவில் அதனால் வந்து ரெகுலராக நம்ம சாயங்காலம் காலையில் போக முடியலனாலும் முக்கியமானதுக்கெலாம் போயிடுவேன் நான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தால் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு ஒரு 11:30 மணிக்கா வந்து நல்ல கூட்டமாக தான் இருந்தது இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம் நானே எங்கள் மாமியார் என் சின்ன பிள்ளை வந்திருந்தோம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு என்னென்னா கோஸ் கூட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பொரியல் பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் கேசரி அப்பளம் வடை
வத்த குழம்பு, சாம்பார், ரசம், மோர் செம்ம சூப்பராக இருந்தது. யார் யார் கோயிலெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே கோயிலுக்கு போனால் கூட ஏதோ அன்னதானம் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வரும்போது பலாப்பழம் வந்து ட்ரை சைக்கிளில் வந்துட்டு இருந்தது. பசங்க இவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்பயுமே கோயம்பேடில் போய் ஒரு பழம் வாங்கி நாங்கள் அறுத்துருவோம், 1 2 இல்லைன்னா. எப்பயுமே இந்த தனித்தனியாக வாங்கி சாப்பிட்டாலாம் நம்மளுக்கு பத்தாது. எல்லாருக்குமே பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் எப்பயுமே சீசன் அப்போ இந்த பலாப்பழம், மாம்பழம், அப்புறமேட்டு வாட்டர்மெலன் எல்லாமே ஒரு 2 3 பழம் அந்த சீசன் அப்போ வாங்கி நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஏன்னா 1 2 வாங்கி சாப்பிட்டா பசங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா பத்தவும் பத்தாது. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ட்ரை சைக்கிளில் நிறைய பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் கட் பண்ணி விற்கிறவங்க தான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை வாங்கவே இல்லைன்ட்டு பலாப்பழம் கண்ணை பறிச்சுது. அதனால் அப்படியே போய் நானும் எங்கள் மாமியாரும் வாங்கினோம். 1 கிலோ வந்து ஸ்கின்னோட 100 ரூபான்னு சொன்னாங்க. சரி, இது 10 கிலோ இருந்துச்சு. இது 1000 ரூபாய் சொல்லி நாங்கள் 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆனால் விலை ஜாஸ்தி தான். கோயம்பேடுக்கு போனோன்னா இதுலேயே நாங்கள் 2 பழம் வாங்கியிருப்போம், 2 3 வாங்கியிருப்போம். ஏன்னா இப்போ சீசன்னால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். நம்ம வீட்டுக்கிட்டேயே வாங்கினால கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. எங்களுக்கு கோயம்பேடு இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் தான். ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லாமல் சரி பசங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கினோம். தேர் திருவிழா அப்போ வாங்கிட்டு வந்து வச்சோம். சின்னவன் ஒரே தொல்லை, வாசனை வருது, கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்கன்ட்டு. சனிக்கிழமை நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். காலையில் டிஃபன் கூட செய்யலை. நான் எப்பயுமே பலாப்பழம் கட் பண்ணேன்னா டிஃபன்லாம் செய்ய மாட்டேன். காலையிலே கட் பண்ணி சொலையெல்லாம் எடுத்து வச்சுட்டா பசங்க போக வர சாப்பிட்டுப்பானுங்க. நல்லா சலிக்க 2 3 தடவை வந்து 1/4 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பத்தலை. எனக்கே ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம்னா. பலாப்பழம், மாம்பழம், தர்பீஸ் எல்லாம் நல்லா சலிக்க அந்த சீசன் அப்போ சாப்பிட்டுடணும். எதையும் நம்ம விடக்கூடாது. அதனால் என்ன பண்ணோம், கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம் மதிய சமையலுக்கு. கீரை அரைக்கீரை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே தொல்லை, ஒரே வாசனை அடிக்குது எனக்கு, கட் பண்ணி கொடுங்கன்னு பசங்க. அதனால் சரின்ட்டு கீரையை ஆஞ்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பலாப்பழத்தை தான் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணுறோம். பலாப்பழத்துக்கு நல்லா கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. எங்கள் மாமியார் தான் கட் பண்ணுறாங்க. சொலை வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சின்ன சொலை தான். வாசனை பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இன்றைக்கி கட் பண்ணால் தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுநாளுக்கு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், இதை கட் பண்ணோன்னே சொலையெல்லாம் எடுத்துட்டேன். அப்போயே கட் பண்ணும் போதே மணி வந்து 12:15 ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நான் காய் கட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கேரட் கட் பண்ணிவிட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இவங்களும் கொஞ்சம் கட் பண்ணும் போதே நம்ம சொலையெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு பசங்களுக்கு 1 2 பிச்சு பிச்சு போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பானுங்களேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க ஒரு கண்டம் வெட்டி கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு சொலையாக பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். பசங்க பார்த்தா எங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணிவிட்டு காய் எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு என்ன பண்ணிவிட்டேன், இவனுங்க எப்படியும் சாப்பிட மாட்டானுங்க. நம்ம கீரை கடைஞ்சிட்டு கேரட் பொரியல் பண்ணலாம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுக்கலான்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். பலாப்பழத்தை பார்த்தோன்னே சோறெல்லாம் எங்களுக்கு வேணான்ட்டானுங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சொலையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இனிப்பும் நல்லா இருந்துச்சு. கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வந்து இனிப்பு வந்து நல்லாவே இருந்துச்சு. முக்கியம் வந்து பலாப்பழத்தில் சொலை பெருசாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணும், அதுதான் மெயினு. இது நல்லா உருண்டை காய் தான், நல்லா இருந்துச்சு. இந்த மூடியில் இருக்கிறத ஒன்று ஒன்றா பிச்சு 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 சின்னவன் சாப்பிட்டுட்டான். அதுக்கே பெரியவன் சொல்லிகிட்டே இருந்தான், நீங்கள் மட்டும் அதை பிச்சு சாப்பிட்டுட்டிங்களா, எனக்கு கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்கன்னு ஒரே தொல்லை. அதனால் முதல் வேலை சமையல் கூட பண்ணலை. ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொடுத்துருமா அப்படின்ட்டு அவங்களும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணோன்னே பசங்களுக்கு பிச்சு கொடுக்குற வேலை தான். இன்றைக்கி வந்து சிம்பிள் சமையல் தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டானுங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட மாட்டானுங்க. அதனால் சாதத்தை வடிச்சிட்டு தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம பழையது கொடுத்தா கூட ஃபஸ்ட்டுலாம் குடிக்க மாட்டானுங்க. இப்போ இந்த வெயிலுக்கு பழையது கொடுங்க எனக்கு தண்ணி, அப்போ தான் நல்லா இருக்குன்னு கேட்குறானுங்க. அதனால் என்ன பண்ணுறது, சரி தயிர் வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சுன்ட்டு
சாதம் ஒரு பக்கம் வேக போட்டிருக்கேன். சரி பசங்களுக்கு அதுக்குள்ளே சின்ன சின்ன சொலையெல்லாம் எடுத்து கொடுத்துடலான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம கை சும்மா இருக்குமா, நம்ம ஒரு சொலை சாப்பிட்டு பார்த்தா தான் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம இனிப்புங்க. நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு. நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் இனிப்பு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் சாப்பிட்ருவாங்க. நம்ம காசு கூட அப்புறம்தான், சொலை நல்லா இருக்குதா அதுதான் மெயின். அதனால் பிச்சு பசங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பலாப்பழம் வாங்கி கட் பண்ணி சாப்பிடுவீங்களா, கடையில் வாங்கி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு கடையிலலாம் வாங்கினா ஒரு திருப்தி இருக்காது, சாப்பிட்ட மாரியும் இருக்காது. அதனால் வருஷத்துக்கு ஒரு 2 பழம் 3 பழம் கண்டிப்பாக வாங்கி நாங்கள் சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு நாள் ஒரு 1/2 பழத்தை கட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஒரு நாள் கேப்பு விட்டு நான் என்ன பண்ணிடுவேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். தண்டோடு எடுத்து வைக்கணும் ஃப்ரிட்ஜில். நீங்கள் வந்து சொலையை எடுத்து வச்சிங்கன்னா பிசு பிசுன்னு வந்துடும். கண்டிப்பாக தண்டோடு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் கேப்பு விட்டுருங்க. அப்போ தான் பசங்களும் சாப்பிடும். அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு நாள் கேப் விட்டு மறுநாள் எடுத்து நீங்கள் காலையிலே வச்சுட்டிங்கன்னா ஒரு 11 மணிக்கு கட் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். நான் எப்போயுமே பலாப்பழம் வந்துச்சுன்னா பாயாசம், அல்வா, கொலக்கட்டைலாம் செய்வேன். இந்த தடவை நான் எதுவுமே செய்யலை. இது இப்படியே சாப்பிட்டுட்டோன்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. நீங்களும் அதே போல் ஒரு பழமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து சண்டே. நம்ம வந்து கோயில் திருவிழா பார்த்துருப்போம். அப்படியே வந்து பலாப்பழம் அறுக்கிறத பார்த்துருப்போம். அடுத்தது குட்டி சமையல் ஒன்று பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம சனிக்கிழமை அரைக்கீரை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணோம். பாருங்கள், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அரைக்கீரை. வெறும் லீஃபு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய கட்டு, 30 ரூபா தான். நல்லா சூப்பராக இருந்தது. கீரை வந்து இது கடையில் வாங்கலை, அந்த ஒருத்தவங்க தூக்கிட்டு வருவாங்கள கீரைக்காரம்மா, அவங்கக்கிட்ட வாங்கினது. ரொம்ப பெருசாகவும் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. நல்ல வேளை கழுவாமல் வச்சனால ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்குது. இதுவே கழுவி வச்சோன்னா நொசன்னு ஆன மாரி ஆகிடும். அரைக்கீரை புளி போட்டு கடைய போகிறோம். உருளைக்கிழங்கு, சின்ன பேபி உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதுதான் நான் நேற்று தண்ணியில் போட்டுட்டேன். சின்னதாக கட் பண்ணி பூண்டு தட்டி போட்டு வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அது அப்படியே இருந்தது. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து சின்னதாக கட் பண்ண வேணாம், மசாலா மாரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு ஸ்கின்னை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சனிக்கிழமை கேரட்டு கட் பண்ணோம், செய்யலை. அந்த கேரட்டை பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தொட்டுக்க காராச்சேவு இருக்குது. காலையில் வந்து தோசை மாவு இருந்தது, இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நேற்று பலாப்பழம் வெட்டினோம் பாருங்கள். அந்த தண்டோடு தான் எப்போயுமே வைக்கணும். தண்டோடு வைக்கலன்னு வச்சுக்கோங்க பாருங்கள், இப்போயே பாருங்கள் இந்த வேர்க்குமா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சது அது வந்து கொலன்னு பிசு பிசுன்னு இருக்கிற மாரி இருக்கும். அது சாப்பிட மாட்டானுங்க பசங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சதை பகுதியை மாட்டுக்கு தான் போடணும். ஏன்னா நம்ம அந்த தண்டோடு வச்சோன்னா அந்த பிசு பிசு தன்மை இருக்காது. அந்த சக்கையில் அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு தான் எப்போயுமே வந்து வெளியே காயாக இருந்தால் நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். ஒரு கவர் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுவுமே நம்ம நோண்டி இந்த விரலை நோண்டி சாப்பிட்டேன்னா கெட்டு போயிடும். அந்தமாரி இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து பௌர்ணமி இருக்கான். இன்றைக்கி சாயங்காலம் ஆரம்பித்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் இருக்கான். அதனால் நான் இன்றைக்கி நான்வெஜ் செய்ய வேணான்ட்டு இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி சரி கீரை, உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பொரியல் செஞ்சிடலான்ட்டு சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு. ஓகேவா? இப்போ சாதத்துக்கு அரிசி கழுவி போட்டாச்சு. இது அரைக்கீரை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் செம்ம காரங்க. இதுக்கு முட்டை பொடி மாசுக்கு போட்டேன் ஒரு 2 நாள் முன்னாடி, செம்ம காரம். அதனால் 5 பச்சை மிளகாய், ஒரு 15 பல் சின்ன வெங்காயம். வேகட்டும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால நானும் அவர் மட்டும் திருவண்ணாமலை போகலான்னு சொல்லியிருக்கோம். பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்.
அது இல்லாமல் பஸ்ஸு கிடைக்குதான்னு என்னன்னு தெரியல. போன தடவையே நான் எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே போனோம். ஆனால் போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. ஆனால் கிரிவலம் சுற்றுறது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப செம்ம கூட்டம். போன தடவை தான் ஃபஸ்ட்டு நான் எங்கள் அக்கா கூட போனேன். எங்கள் அக்கா 4 வருஷமாக போயிட்டுருக்கா கிரிவலம். நான் ஃபஸ்ட்டு வருஷம் சரி வாடி இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு சுற்றுறது 12 வருஷம் பலன் கிடைக்குமா. அதனால் நிறைய பேர் எந்தெந்த ஊரில் வந்து வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரு தீபத்தப்பா போவார். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் மாதம் போவாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி தீபம் அப்புறம் சித்ரா பௌர்ணமிக்கு போக ஆரம்பித்தார். போன வருஷம் நான் போனனால அவங்க போகல. சரி இந்த வருஷம் போகலான்னு சொல்லிவிட்டு பசங்களையும் கூப்பிட்டு போகலான்னு தான் ஐடியா பண்ணோம். பஸ்ஸு ஏதாச்சும் கிடச்சிதுன்னா புக் பண்ணி கூட போயிடலான்ட்டு. வரத்துக்கும் போகிறதுக்கும் எது கிடைக்கல. அது இல்லாமல் அவருக்கு லீவும் கிடைக்க கஷ்டமாக போச்சு. அதனால் ஆஃபீஸ்லேருந்து 10 மணிக்கு மேலே வந்து தான் நாங்கள் நைட்டு 11 மணிக்கு தான் கிளம்புறோம். நானும் அவரும். பசங்க வந்து எங்கள் மாமியார்கிட்ட இருந்துப்பாங்க. ஓகேவா. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நேற்று சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா. வெயில் கூட அவ்வளோவா இல்லைங்க. அப்படியே மோடமாக இருக்குது பாருங்கள். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கே எப்படி இருக்குது, வயசானவங்களுக்கெலாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்படி வேர்த்து கொட்டுது, செம்மையாக வேர்த்து கொட்டுது. பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இது சின்ன சின்ன பேபி உருளைக்கிழங்கு தான். நான் இல்லாமல் கட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் என் பெரிய பிள்ளைக்கு மசாலா இறங்கலன்னுவான். அவருக்கு நல்ல மசாலா கொஞ்சம் நல்லா இறங்கி தூக்கலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே வச்சு சாப்பாடை சாப்பிட்டுப்பான். அதனால் சரி கட் பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டாச்சு. நான் காயெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லைங்க. வாங்கி வச்சா வேஸ்ட் ஆகிடுது. அன்னன்னைக்கு செய்கிற அன்றைக்கி இப்போ பார்த்தீங்களா, திடீர்னு பாருங்கள், தேரன்னைக்கு சாதம் சிம்பிளாக வடித்து தயிர் தான் வச்சுருந்தேன். இப்போ காய் குழம்பு கூட வேணாம், தயிர் இருந்தால் பசங்க சாப்பிட்டுக்குதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுமே சாப்பிட்டுப்பாங்க. நேற்று பலாப்பழம் கட் பண்ணோமா, பசங்களுக்கு தயிர் என் பசங்களாம் சாப்பிடவே இல்லை. எங்கள் அக்கா பசங்க மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுச்சுங்க. அதுங்க ரொம்ப பலாப்பழம் சாப்பிடல, அதனால் அவங்க சாப்பிடல. பலாப்பழம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டானுங்க. அதனால் அவனுங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தயிர் சாதம் போட்டு கொடுத்துட்டேன். என் பசங்க நல்லா சாப்பிட்டுச்சுங்க. அதனால் தயிர் சாதம் சாப்பிடல. அந்த சாதம் இருந்துட்டு பாருங்கள், நைட்டு தக்காளி தொக்கு வச்சு அப்பளம் பொரித்து சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அமிர்தம் மாரி சாப்பிட்டுச்சுங்க குழந்தைங்க. தக்காளி தொக்கு இருந்தால் போதும், எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு ஓடிடும், எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி கீரைலாம் இருக்குது, கீரை இருக்குது, உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் காயெல்லாம் இது பாருங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அதனால தான் இப்படி இருக்குது. அப்படியே கவர்லலாம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நொசன்னு ஆகிடும். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்தமாரி போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் சமையலை முடிச்சிடலாம். வெயில் ஆரம்பிக்கிறதுக்குள்ள மணி 10:30 ஆச்சு. அவர் பெரியவருக்கு ட்ராயிங் கிளாஸ் இருக்கிறதுனால 10 மணிக்கு தோசையை சாப்பிட்டுட்டு போயிட்டார். இட்லி பொடி வச்சு தான் சாப்பிட்டாரு. நானும் ஒரு 2 தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. சின்னவனு எந்திரிச்சா சுட்டு கொடுத்துட்டு தான் சமையலே ஆரம்பித்தேன். சரி எல்லாம் நேற்று கொஞ்சம் ரெடி பண்ணதெல்லாம் இருந்தது, சின்ன வெங்காயம், பூண்டு, கீரை. பசங்கள்லாம் எல்லாருமே சாப்பிட்டோன்னே சரி சமையல் ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு வெயில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தான் கீரையை ஒரு பக்கம் ஒரு சட்டியில் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். மண் இருந்தேன், ஆனால் மண்ணே இல்லைங்க. ரொம்ப சூப்பர். க்ளீன் பண்ணும் போது நல்லா இருந்தது, கீரை க்ளீனாக இருந்தது. எங்கள் மாமியார் சொல்லிகிட்டே இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பால் வாங்க போவோம், அப்போ வந்து வாங்கிட்டு வருவேன், நல்லாயிருக்கும். இப்போ அந்த சைடு அவ்வளோ போகாதனால நான் போகல. நேற்று கோயிலுக்கு போயிட்டு நேற்று சீக்கிரமாகவே போயிட்டோம் கோயிலுக்கு. நேற்று ஒரு 9 மணிக்கு போனோமா, டக்குன்னு பஸ்ஸும் கிடச்சிருச்சு. அதனால் அப்படியே போயிட்டு
நல்லா சூப்பராக பெருமாள் நல்ல தரிசனம் போயிட்டு சாம்பார் சாதம் கேசரி பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன தொன்னை தான். தயிர் சாதத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்ச பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பசங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. கோயில் சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். கேசரியும் நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்த வேகம் உட்காரக்கூடாதுன்ட்டு கடகடன்னு சமையல் ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே பலாப்பழம் கட் பண்ணி பலாப்பழம் கட் பண்ணி ரொம்ப தொல்லை. அது பலாப்பழ வாசனையும் நம்மளை விடலை. நேற்று கோயிலுக்கு போகலன்னா காலையிலே கட் பண்ணியிருக்கலாம். திருக்கல்யாணம் இன்றைக்கி பண்ணுறாங்களா இங்கே இருக்கிற எங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில். ஏன்னா நாங்கள் போன தடவை நாங்கள் அங்கே போகும்போது இங்கே பண்ணியிருந்தாங்க திருக்கல்யாணம். அதனால் இன்றைக்கி பண்ணுறாங்களா நாளைக்கு பண்ணுறாங்களான்னு என்னன்னு தெரியல. நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வந்து பௌர்ணமி ஆரம்பிக்குது. திருக்கல்யாணம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி போக முடியாது. ஏன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம்ல. ஓகேவா? முடிஞ்சால் சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறேன். கூட்டத்தில் எடுக்க முடிய மாட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க தக்காளியும் வெங்காயமும் வெந்துடணும். வெந்த பிறகு கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும் அந்த சூட்லேயே. அதனால் நல்லா வேக வச்சுட்டேன்னா எனக்கு இப்போ வேறு சட்டி மண் சட்டி வேறு இல்லை, கடையிற சட்டி. எனக்கு கொஞ்சம் சட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அந்த பக்கம் போகிற வழி இல்லை, ஏன்னா பிரிட்ஜு கட்டுறாங்களா. அதனால் அந்த சைடு சுற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் போக முடிய மாட்டேது. சாதம் நல்லா பூ போல் வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், பூ போல் வெந்துருச்சு. வடிச்சிடலாம். பலாக்கொட்டை உரிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி பலாக்கொட்டை மசாலா கூட பண்ணியிருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு சத்து பலாக்கொட்டை நல்லா முத்துன பலாக்கொட்டையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வறுவலுக்கெலாம் நல்லாயிருக்கும். மட்டன் வாங்கி கறி குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும். இதை ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வெயிலில் அப்படியே போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. முன்னெல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதில் வச்சு கல்லை தட்டி உடைக்கும் போது இந்த பக்கம் விரிசல் விழுந்துடும், அப்படியே இது பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இது சும்மா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வெயிலில் நீங்கள் போட்டுட்டு சாயங்காலமாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக தோல் இது போல் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஸ்கின்னு அதை வந்து இந்த சொரசொரப்பான கல் இல்லைன்னா கத்தியில் வச்சு உரசிடணும். அது ரொம்ப வாய்வு, ஓகேவா? அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு சத்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் இந்த குழந்தை பிறந்திருக்கு பாருங்கள், அவங்களுக்கு இது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மேலாப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஊர்லலாம் வந்து அடுப்பு தானே, அவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கட்டைக்கு அடியில் போட்டு விட்ருவாங்க. அடுப்பில் பட்டு பட்டு பட்டுன்னு இருக்கும். சும்மாவே காப்பி எல்லாம் குடிக்கும் போது ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அங்கெல்லாம். இங்கே நம்ம சட்டியில் போட்டு வறுக்கலாம். இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது. வறுத்தா எங்கள் வீட்டு பசங்க சாப்பிடுவாங்க. அந்தமாரி அவுச்சா சாப்பிடுவாங்களான்னு தெரியல, இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை. அம்மாலாம் நல்ல சொரசொரப்பு கல்லில் வச்சு சொரண்டி எடுத்துருவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தான் வந்து வெள்ளையாக இருக்கும். அது ரொம்ப வாய்வுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு இதை கொடுத்தா நல்லா பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. வேக வச்சும் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த சுட்டும் கொடுப்பாங்க. இப்போ வந்து தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம், சின்ன வெங்காயம்லாம் வேக வச்சோம். இப்போ கீரை வந்து இதில் சட்டி பார்த்தா சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இதில் போட்டு ஒரு அமுக்கணுன்னா சரியாயிடும். கீரை நிறைய கீரை, இன்னும் தண்டும் பிஞ்சு தண்டு தாங்க. நான் தான் வேணாம், கடையிறதுக்கெல்லாம் கஷ்டமாக போகும் அப்படின்ட்டு வேணான்ட்டு எங்கள் மாமியார்கிட்ட.
அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இருந்தேன்னா அப்படியே அமுங்கிடும் கீரை. என் கீரை சட்டி வேறு வீரல் விட்டுச்சா, உடஞ்சி சட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் போட்டுட்டேன். போனால் தான் வாங்கணும். ஒரு சாப்பாடு சட்டியும் வாங்கி அப்படியே கொஞ்சம் பதப்படுத்தி வைக்கணும். குழம்பு சட்டியெல்லாம் வாங்கணும். எனக்கெல்லாம் மண் சட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 செகண்ட் ஆகட்டும் பாருங்கள், அப்படியே அமுங்குதா இல்லையான்னு பாருங்கள். கேப் இருந்தால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேப்பு கிடையாது, கரண்டியை போட்டால் கீழே கொட்டிடும், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கீரை அமுங்கிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியிலே வேக வச்சுக்கோங்க. நான் கீரையை ஃபஸ்ட்டே வந்து கழுவிட்டு இருத்தி வச்சிட்டேன், அதனால் அவ்வளோ தண்ணி இருக்காது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது கூடயே இங்கே பாருங்கள், புளி. எனக்கு எங்கள் அம்மா சமைக்கிறதுலே எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் இந்த புளி போட்டு கடைவாங்க பாருங்கள், எங்கள் அம்மா தாளிப்பு வடகம் போட்டு தாளிப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரையில் தான் செய்வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க செய்கிறதுலே இது கொஞ்சம் ஸ்பெஷலு. மீன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க. இப்போ கீரை பாருங்கள், நல்லா கலரும் மாறிடுச்சு. நல்லா தண்ணி அப்போ கூட இருக்குங்க கொஞ்சம் தண்ணி. இப்போ இந்த சூட்லேயே நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு கல் உப்பு போட்டு கடையணும். இந்த பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் புளியெல்லாம் வச்சு கடையும் போது செம்மையாக இருக்கும். நம்ம அது போல் தான் இப்போ கடைய போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கீரையை கப்புன்னு மூடினீங்கன்னா கலர் மாறிட்டோம், மூடக்கூடாது. ஓகேவா? உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு, இந்த சிக்கனு, இதெல்லாம் வெங்காயம் தக்காளி கூட இந்த இஞ்சி பூண்டை போட்டு வதக்குனா ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். தயிர் சாதத்துக்கெலாம் உருளைக்கிழங்கு மசாலா செம்மையாக இருக்கும். புளி சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சொல்லும் போதே வாய் ஊறுதுங்க. ஓகேவா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ரசம் வச்சுக்கலாம். கீரையை கடைஞ்சிட்டு தான் நம்ம மித்த வேலையை பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் கீரை. அதுக்குள்ளே நம்ம இதை ரெண்டுத்தையும் மட்டும் பொரியல் பண்ணிடலாம். பொரியலும் ரசமும் வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சம் மட்டும் எண்ணெய் சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சுருள வரும். மனமும் சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. பாருங்கள், கொஞ்சம் கூட சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கேரட்டுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கீரையை இங்கே பாருங்கள், நல்லா சூடோடு கடைஞ்சால் ஈஸியாக கடைஞ்சிடலாம். கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? இதில் புளியும் போட்டிருக்கோம், நல்லா தூக்கலாம். கொஞ்சம் புளியை அதிகமாக போடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிடும் போது. அதனால தான் இப்போ நம்மளோட தாளிப்பு வடகம் அது மட்டுமே போட்டால் போதும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, கீரையும் வேக வச்சுருவாங்க, அதில் உப்பு சேர்த்துருவாங்க, புளி சேர்த்துருவாங்க. கீரை வந்து பாதி வெந்த பிறகு தான் புளி சேர்ப்பாங்க, ஏன்னா சீக்கிரத்தில் கீரை வேகாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு இந்த தாளிப்பை போட்டுருவாங்க. ஒரு சின்ன கட்டி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், ஒரு 5 காஞ்ச மிளகாய். ஓகேவா? இந்த தாளிப்பை போட்டுட்டு கடைவாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம கடைஞ்சிட்டு தாளிப்பு போடுறோம். ஏன்னா இந்த தாளிப்போட நம்ம கடையும் போது எல்லாம் காரம், அந்த பூண்டு எல்லாம் நசுங்கி வந்துடும். அது அந்த வடகம்லாம்
மசியும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், வேறு லெவலில். நான் இல்லாமல் நம்ம கடைஞ்சிட்டோம், பரவாயில்ல. எங்கள் அம்மாவோட ஸ்டைல் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது அந்த பூண்டோட வாசனை, நம்ம தாளிப்பு வடகோட வாசனை. இப்போ இதில் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் இதில் தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. புளி பத்தலைன்னா அந்த தாளிப்பு போடுறீங்க பாருங்கள், அந்த தாளிப்பு போட்டுட்டு அதில் புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு நல்லா கொதிச்சிட்ட பிறகு கீரையை சேர்த்து ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட அரைக்கீரை புளி போட்டு கடைஞ்சிட்டோம், ரெடி. அப்படியே சூடாக சாதம் போட்டு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இது சாப்பிட்ணும், செமையாக இருக்கும். ரெடி. இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, இந்த ஹீட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாகிடும். அதே போல் தண்ணியும் ஊற்றக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. இதுவே நம்மளுக்கு போதும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும், இல்லைன்னா நிறம் மாறிடும். ஓகேவா? அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். கேரட் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம், ஒரு சிம்பிள் பொரியல் தான். ஓகேவா? 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கேரட்டை சேர்த்துடுங்க. நான் மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போகிறேன், ஏன்னா கீரைக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் காய் பாதி வேகட்டும், வெந்த பிறகு மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காயும் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க, பாதி வெந்துடும். வெந்த பிறகு சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் பாதி வெந்துட்டுருக்கோம். அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் வேண்டாம், போதும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் நல்லா ஒரு மிக்சியில் ஒரு 1/4 மூடி போட்டு பதமாக துருவி வச்சுருக்கேன். ரசம் ரெடி பண்ணிட்டேன். ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் புளி தண்ணி போட்டு ரசம். இங்கே பாருங்கள், சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். நல்லா பூண்டு தட்டி போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சேன்னு வச்சுக்கோங்க, கேரட் பொரியல் ரெடி. ரசமும் நம்மளுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மணி 11:45 ஆயிடுச்சு. நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலான்ட்டு பசங்களும் இருக்குங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, ஒரு 3 கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னா நெல்லிக்காய் இட்லி பொடி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு தனியாக ஒரு 1/2 கிலோ தனியாக நான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் துருவி வீட்லேயே ஆற போட்டு வச்சுருக்கேன், வெயிலில் கொஞ்சம் காய வைக்காமல். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க, கேரட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரசமும் பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது. நம்ம ரெடி பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நெல்லிக்காய் நம்ம தேங்காய் துருவணும்ல, அதிலே போட்டு ஒரு கொஞ்சம் இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு போட்டு அரைச்சி குடித்தாதான் நல்லாயிருக்கும். மோர் கூட இருக்குது, இருந்தாலும் வேணாம், வெறும் நெல்லிக்காய் மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அவ்வளோவா இல்லை, அதனால தான் ஒரு கொத்து. இல்லைன்னு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை போட்டு நெல்லிக்காய், இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனர்ஜி நிறைய இருக்குது நெல்லிக்காயில். அதனால் கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு 2 நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நான் 3 பேருக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 நெல்லிக்காய், அப்படி இல்லையா ஒரு நெல்லிக்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லியுமே
நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டா எல்லா சத்துமே கிடைக்குமா. என் சின்ன பிள்ளை நெல்லிக்காவாக சாப்பிடுவான், இந்தமாதிரி ஜூஸாக குடிக்க மாட்டான். அதனால் அவனுக்கு ஒரு நெல்லிக்காவாக கொடுத்துருவேன். அவரே எடுத்துப்பார், நம்ம கொடுக்க தேவையில்ல. நெல்லிக்காய் எடுத்து வச்சா அவரே எடுத்துப்பார். சாமியாண்ட இருந்தாலும் எடுத்துப்பார். ஓகேவா, இப்போ நம்ம குடிச்சிடலாம். சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். சாதம், புளி போட்டு கீரை மசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கோம். ரசம், கேரட் பொரியல், கொஞ்சம் பழையது இருக்குது, காராச்சேவு, அதுக்கப்புறம் வந்து தயிர் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி சமைச்சது இதுதான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.